குட் ஈவினிங் டு ஆல். லாஸ்ட் மேட்ரிக்ஸ் கிளாஸ்ல வந்து நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துருந்தோம். மேட்ரிக்ஸனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துருந்தோம். அதோட தொடர்ச்சியா இன்னும் சில ஃபண்டமெண்டல் மேட்ரிக்ஸ், ஸ்பெஷல் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸஸ்ல ஸ்கொயர் மேட்ரிசஸ் அண்ட் டயகனல் மேட்ரிக்ஸ், ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் பத்தி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா என்ன, யூனிட் மேட்ரிக்ஸ்னா என்ன, ரோ மேட்ரிக்ஸ்னா என்ன, காலம் மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது, அந்த மேட்ரிக்ஸனுடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இது மூணாவதா சொல்லக்கூடியது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ ஆக்சுவலி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ங்கிறது வந்து என்னதுன்னா, ஈச் எலமெண்ட் இஸ் யூனிட்டி அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன சொல்றோம்னா ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டினா ஒன்னு யூனிட் மேட்ரிக்ஸ். இது வந்து இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, சிம்பிளா சொல்ல போனா யூனிட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். யூனிட் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ்ங்கிறது வந்து என்னதுன்னா, விச் ஹேஸ் ஒன்லி ஒன், அந்த ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்கும். அதுலயும் ரொம்ப முக்கியமானது வந்து என்னதுன்னா, இது ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். அந்த ஸ்கேலார் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, லேம்டா. நம்ம ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ல இந்த மாதிரி ஒண்ணு பார்த்திருப்போம். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் எழுதும்போது லேம்டா 0 0 0 லேம்டா 0 0 0 லேம்டான்னு பார்த்திருப்போம். சி இந்த இது வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். இந்த ஸ்கேலார் மேட்ரிக்ஸினுடைய லேம்டா வேல்யூ வந்து ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன சொல்றோம்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ அப்பர் டயகனலும் அதாவது அப்பர் டயகனல் இந்த இது இந்த 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 பகுதியும் இந்த பகுதியும் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா ஜீரோவா இருக்கணும். மற்றபடி இந்த ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ங்கிறது வந்து டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாமே யூனிட் வேல்யூவா இருந்துச்சுன்னா, யூனிட்னா ஒன்னு 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 அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இதுதான் யூனிட் மேட்ரிக்ஸ்க்கான டெஃபினிஷன். Scalar matrix in which diagonal elements is unity. அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன சொல்றோங்க, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்றோம். சி இதுல இன்னொன்னு வந்து தியரமா நம்ம சம்டைம்ஸ் சொன்னோம் அப்படின்னா அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, n ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அண்ட் n ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் யூனிட் மேட்ரிக்ஸ். யூனிட் மேட்ரிக்ஸ் if and if only if எப்ப எந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல அது யூனிட் மேட்ரிக்ஸா இருக்கும்னா, ஏஐஜே ஈக்குவல் டு ஐஸ் ஈக்குவல் டு ஜே அப்படி இருக்கும் பொழுது. சரிங்களா? அப்போ ஒன்னா இருக்கும். ஒன்னு எப்பனா ஐ ஈக்குவல் டு ஜே வேல்யூவா இருக்கும் பொழுது. ஜீரோ ஐ நாட் ஈக்குவல் டு ஜேவா இருக்கும் பொழுது. கரெக்டுங்களா? ஐ நாட் ஈக்குவல் டு ஜேவா இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். சி இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்ம இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பின்னால. இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்ம எப்படி வந்து இண்டிகேட் பண்றோம்னா ஐஎன் அப்படின்னு சொல்றோம். ஐஎன். சரிங்களா? இண்டிகேட் பண்ணக்கூடிய சிம்பல் வந்து ஐஎன், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ 1 0 0 0 0 0 0 1. ஆக்சுவலி டயகனல் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரே ஒரு கேஸ் மட்டும்தான் பார்க்கணும். அதே மாதிரி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ங்கிறது வந்து என்னதுன்னா, இட் ஹாஸ் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கும், டயகனல் மேட்ரிக்ஸா இருக்கும். இதெல்லாம் பார்க்கணும். சரிங்களா? இந்த விஷயம்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். அப்பதான் இதை வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும், இல்லைன்னா யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த டேர்ம் வந்து ஏ ஐ ஜே வேல்யூ. சரிங்களா? இந்த ஒவ்வொரு டேர்மும் ஏஐஜேன்னு சொல்லுவோம். இந்த A11 சொல்லுவோமா? இப்ப ஐயோட வேல்யூ ஒன்னு, ஜேவோட வேல்யூ ஒன்னு. A11, A12, A13 இப்படிதான் மேட்ரிக்ஸ் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 21, A22, A23, ஏ 31, A32, A33. ஸோ இங்க பாருங்களேன், இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும் வேல்யூஸ். A11, A22, A33. இது மட்டும்தான் ஐயோட வேல்யூ ஜேவோட வேல்யூ ஈக்குவலா இருக்கும்.
ஸோ தட் நான் இங்க என்ன எழுதியிருக்கேன், ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ ஜேவோட வேல்யூ எப்போ ஈக்குவலா இருக்கோ அந்த நேரத்துல மட்டும் நான் ஒன்று போட்டிருக்கேன். ஐயோட வேல்யூ ஜேவோட வேல்யூ எப்பெல்லாம் நாட் ஈக்குவலோ அப்பெல்லாம் ஜீரோ. ஃபார் எக்ஸாம்பிள் A12ல வந்து ஜீரோ போட்டிருப்பேன். A13 அதாவது A12 பொசிஷன்ல ஜீரோ போட்டாச்சா, ஏன்னா ஐயும் ஜேவும் வந்து வெவ்வேறு. A13 ஐயும் ஜேவும் வெவ்வேறு, அதனால ஜீரோ. A21 ஐயும் ஜேவும் வெவ்வேறு, அதனால இந்த மாதிரி எந்த இடத்துலலாம் ஐயும் ஜேவும் வெவ்வேறையா இருக்கோ அந்த இடத்துலலாம் நான் என்ன பண்ணியிருக்கேங்க, ஜீரோ அப்படிங்கிற ஒரு வேல்யூ போட்டிருக்கேன். இது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்ம குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸினுடைய ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்னா, த மல்டிப்ளிகேஷன்ஸ் வித் எனி மேட்ரிக்ஸ், சரிங்களா, கிவ்ஸ் இட்ஸ் அந்த அந்த மேட்ரிக்ஸே தரும். சரிங்களா? இஃப் ஐ மல்டிப்ளே, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ மல்டிப்ளே வித் எனி மேட்ரிக்ஸ். சி இந்த ஐங்கிறது வந்து ஐங்கிறது வந்து ஐஎன். சரிங்களா? இஃப் ஐஎன் மல்டிப்ளே வித் எனி மேட்ரிக்ஸ் ஏ வில் பி ஏ. சரிங்களா? வில் எனி வித் மேட்ரிக்ஸ் ஏ வில் பி ஏ தான். சரிங்களா? ஏன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து என்ன பண்ணாதுன்னா அந்த மேட்ரிக்ஸை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. அதுதான் யூனிட்டி இல்ல ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸை வந்து என்ன பண்ணாதுங்க, டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது, அது அப்படியே வச்சிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், இங்க பாருங்களேன், அந்த எழுதி காட்டுறேன். ஸோ ஐங்கிற மேட்ரிக்ஸோட ஏங்கிறத மல்டிப்ளை பண்றேன், என்னுடைய ரிசல்ட் ஏ தான் கிடைக்கும். பிங்கிற மேட்ரிக்ஸோட ஐயை வந்து மல்டிப்ளை பண்றேன், அப்போ பி தான் கிடைக்கும். சரிங்களா? ப்ளீஸ் டோன்ட் ரைட். ஓகே, சாரி, யாரும் எழுதாதீங்க. ஸோ இதுதாங்க பேசிக்காக வந்து என்ன பண்ணுறோம், ஐங்கிற மேட்ரிக்ஸோட ஐங்கிற, அதாவது இது வந்து என்னதுன்னா ப்ரீ மல்டிப்ளிகேஷன்ஸ் போஸ்ட் மல்டிப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஐங்கிற மேட்ரிக்ஸை ஏவோட மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கே பிங்கிற மேட்ரிக்ஸை ஐயோட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ எப்படி நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து எந்த மேட்ரிக்ஸோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அதே மேட்ரிக்ஸ் தான் ரிசல்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸனுக்கான பேசிக் விஷயம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த மேட்ரிக்ஸ், அடுத்து ஒரு மேட்ரிக்ஸ் ரோ மேட்ரிக்ஸ் இல்லைன்னா காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சி ஐ திங்க் நம்ம வந்து ரோ மேட்ரிக்ஸ் காலம் மேட்ரிக்ஸை நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கன்ஃபார்மாக தெரியல அப்படிங்கிறதுனால ரோ மேட்ரிக்ஸ் நான் என்னன்னு சொல்லிடுறேன். ரோ மேட்ரிக்ஸ்ங்கிறது வந்து மேட்ரிக்ஸ் கண்டைன் ஒன்லி ஒன் ரோ ஆர் காலம் இஸ் கால்ட் அ வெக்டார். அதை வந்து ஆக்சுவலி வெக்டார்னு சொல்லுவாங்க. ரோ மேட்ரிக்ஸ்னா த மேட்ரிக்ஸ் ஹேஸ் ஒன்லி ஒன் ரோ. ஸோ அந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன சொல்றோங்க, ரோ மேட்ரிக்ஸ்னு சொல்றோம். மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் வந்து என்னதுன்னா ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இந்த ரோ மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஒன் கிராஸ் என். சரிங்களா? ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குங்க, ஒன் கிராஸ் என். இது வந்து ரோ மேட்ரிக்ஸ்க்கான விஷயம். சி ஆக்சுவலி இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ரோ மேட்ரிக்ஸை ரோ வெக்டார்னு கூட சொல்லலாம். ரோ வெக்டார் மேட்ரிக்ஸ்ல நம்ம வெக்டாரா சொல்லலாம். ரோ மேட்ரிக்ஸை நம்ம என்னன்னு சொல்லாங்க, ரோ வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோ மேட்ரிக்ஸ்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எழுதுவோம். எக்ஸாம்பிள் எழுதுனா இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அது என்ன எக்ஸாம்பிள்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ரோ மேட்ரிக்ஸ். சரிங்களா? எக்ஸுங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுறேன். இந்த எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஒன் கிராஸ் என். ஆர்டர் எவ்வளோங்க, ஒன் கிராஸ் என். ஒன் கிராஸ் எண்ணில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னா A11, A11, A22, சாரி A22ல A12, A12, A13, A14. சரிங்களா? இந்த மாதிரி போயிட்டு A1n வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஒன் கிராஸ் என் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ரோ எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஒரே ஒரு ரோ எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால இந்த மேட்ரிக்ஸை ரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா ரோ வெக்டார்னு கூட நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி காலம் மேட்ரிக்ஸ், மேட்ரிக்ஸ் ஹேவிங் ஒன்லி ஒன் காலம், அதை வந்து காலம் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். COL
UMN. ஓகே, காலம் மேட்ரிக்ஸ். இது வந்து காலம் வெக்டார். காலம் வெக்டார்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம டிஃபனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the matrix which has only one row. Matrix has only one column here. One column. Order of the matrix. Order of the matrix எப்படி இருக்குங்க? அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். Order of the matrix will be opposite to that. ஸோ opposite to thatனா என்ன அர்த்தம்? N into 1, sir. M cross N. M கிராஸ் எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? ஒன்றுன்னு போடணும். சரிங்களா? ஏன்னா இந்த எம் எப்போதுமே ஒரு மேட்ரிக்ஸ்ல எம் 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 கிராஸ் என் மேட்ரிக்ஸ் தான். நம்ம எப்போதும் யூஸ்வலி வந்து எப்படி எழுதுவோம்னா எம் கிராஸ் என்னு தான் எழுதுவோம். எப்போதுமே இந்த எம்ங்கிறது வந்து ரோ காலத்தையும், எம்ங்கிறது வந்து காலத்தையும், என்னங்கிறது வந்து ரோவையும் குறிக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். சரிங்களா? எம்ங்கிறது காலத்தையும், என்னங்கிறது ரோவையும் குறிக்கக்கூடியது. ஸோ அதனால பி கேர்ஃபுல் வித் தட். அதை மாறிடாதீங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம எப்படி சார் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ங்கிற மேட்ரிக்ஸ் திரும்பவும் இதை எம் கிராஸ் ஒன்னுன்னு எழுதுறோம். எம் கிராஸ் ஒன்னுங்கிற மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி ரோ மேட்ரிக்ஸ் இல்லை ரோ வெக்டார்னு சொல்லலாம். A11, A21, A22, சாரி 21 இல்லை, A31, A41, இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மேட்ரிக்ஸை எலாபரேட் பண்ணிட்டே போகலாம். நம்பர் ஆஃப் என் வரைக்கும் எழுதலாம். சரிங்களா? ஸோ நம்ம சின்னதாகவே எழுதிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. A11, A21, A31, எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டு AM1 அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரிங்களா? இந்த மேட்ரிக்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் மேட்ரிக்ஸ். காலம் மேட்ரிக்ஸ் which have column elements only. சரிங்களா? இல்லைன்னா இதை காலம் வெக்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். தப்பில்லை. ஸோ அதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நல் மேட்ரிக்ஸ் ஆர் ஜீரோ மேட்ரிக்ஸ். ஸோ ஈச் அண்ட் எவரி எலமெண்ட்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் வில் பி ஜீரோ. அந்த மேட்ரிக்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா நல் மேட்ரிக்ஸ். நல் மேட்ரிக்ஸ் ஆர் ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா if every elements of m cross n matrix is zero, then that is called matrix. Zero matrix இல்லை null matrix ன்னு சொல்லுவோம். அதை வந்து எப்படின்னா ஓ சிம்பிள்ல குறிப்போம். இந்த மாதிரி ஓ அந்த ஜீரோ மேட்ரிக்ஸ்ங்கிறது வந்து ஜீரோ, இந்த மாதிரி ஜீரோ எம் கிராஸ் என் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா ஆஹ் அந்த எம் கிராஸ் என் டைப் உள்ள ஒரு மேட்ரிக்ஸ் விச் ஹேஸ் ஆல் த எலமெண்ட்ஸ் ஜீரோ அப்படின்னு அர்த்தம். எல்லா எலமெண்ட்டும் அதுக்கு ஜீரோ இருக்கு அப்படின்னு அர்த்தம். இஃப் எவரி எலமெண்ட் ஆஃபன் மேட்ரிக்ஸ், சரிங்களா, ஆஃபன் எம் கிராஸ் என் மேட்ரிக்ஸ் இஸ் ஜீரோ அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை நல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த நல் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா இதான் நம்ம என்ன சொல்றோம், ஓ எம் கிராஸ் என்னு சொல்லிட்டோமா, எம் கிராஸ் என் ஜீரோ 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 ஜீரோ. இங்கே எம் கிராஸ் எண்ணுக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கலாம், 3 x 3. ஏன்னா எம்மோட நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 3 3ன்னு போட்டிருக்கேன். சரிங்களா? 3 x 3ன்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த விஷயம் நமக்கு தெரியணும். ஒரே ஒரு நிமிஷங்க. ஸோ இப்போ நல் மேட்ரிக்ஸ் பத்தி பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்க்கலாம்.
அடுத்து இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் அடுத்த டைப் இந்த டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்புறம் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் பார்க்கலாம். ஒரு மேட்ரிக்ஸ் எப்போ அப்பர் ட்ரையாங்குலர் ஆகும், எப்போ லோயர் ட்ரையாங்குலர் ஆகும்? அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். பாருங்க, இந்த அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா, அது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஏன்னா ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னாவே வி ஹாவ் டு டேக் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸினுடைய எவரி எலமெண்ட்ஸ், சரிங்களா, அதனுடைய ட்ரையாங்குலருக்கு கீழே இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம இப்போ எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அப்புறம் எழுதுனாதான் கரெக்டா இருக்கும். இப்படி வந்து என்கிட்ட ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. A11, A12, A13 இருக்கு. A22, A23, A33. இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இந்த டயகனல் எலமெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடியது எல்லாமே ஜீரோ அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். கவனிச்சிங்களா? இந்த இடத்துல நான் ரெட் கலர்ல போட்டிருக்கக்கூடிய இந்த 3 ஜீரோவும் இந்த டயகனலுக்கு கீழே இருக்கக்கூடியது. அப்போ அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்ன அர்த்தம்னா அப்பர் ட்ரையாங்குலர்ல மட்டும்தான், இந்த இந்த ட்ரையாங்கிள்ல மட்டும்தான், சரிங்களா? இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, இந்த ட்ரையாங்கிள்ல மட்டும் எலமெண்ட்ஸ் இருக்கும். எலமெண்ட்ஸ்னா நம்பர்ஸ் இருக்கும். ஜீரோ எக்ஸப்ட் ஜீரோ, எல்லா எலமெண்ட்டும். இதுல ஒரு எலமெண்ட் வேணா ஜீரோவா இருக்கலாம், தப்பு கிடையாது. இது மட்டும் ஜீரோவா இருக்கலாம், ஆனா இது ரெண்டும் ஜீரோவா இருக்காது. அப்படி இந்த மூணுமே ஜீரோவா இருந்தாதான் நம்ம வந்து இதை வந்து ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்ல முடியாதே தவிர, மற்றபடி இதுல ஏதோ ஒரு நம்பர் இருந்தா கூட, இதுல ரெண்டு இதுல ஒண்ணு இருந்தா கூட இந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன சொல்றோம்? இது வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் whose every elements aij for I greater than j. I greater than j is 0. I greater than 0 னா I greater than 0 j. I greater than j இங்க தான் இருக்கும். இந்த இந்த மூணு விஷயத்துக்கு தான் இருக்கும். I greater than jங்கிறது வந்து I, I greater than j இந்த மூணு விஷயத்துக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த மூணு இந்த ஜீரோ போட்டிருக்கும் பாத்தீங்களா? இந்த டேர்ம்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். அது வேணா நம்ம எழுதலாம். எழுதுனோம்னா என்ன வரும் இந்த இடத்துல? ஆக்சுவலி 2 1 3 1. இங்க என்ன எழுதுறோங்க? 3 2. ஜேவினுடைய வேல்யூட இங்க இந்த கம்பேர் பண்ணீங்கன்னா தெரியும். ஜேவினுடைய வேல்யூவை விட ஐயோட வேல்யூ பெருசு. ஜேவினுடைய வேல்யூ விட ஐயோட வேல்யூ பெருசு. இங்க ஜேவினுடைய வேல்யூ விட ஐயோட வேல்யூ பெருசு. இந்த விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா சிரமம், சரிங்களா? இது வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இதே கேஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா வி கேன் ரைட் ஃபார் த லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், சரிங்களா? த லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்ல அதே விஷயம் தான், ஆனா என்ன ஆகும்னா ஆப்போசிட்டா இருக்கும், சரிங்களா? லோயர் ட்ரையாங்குலர் எல்லாத்துலயுமே எலமெண்ட்ஸ் இருக்கும், அப்பர் ட்ரையாங்குலர் எல்லாத்துலயுமே எலமெண்ட்ஸ் இருக்காது, சரிங்களா? அது என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா A21ல எலமெண்ட்ஸ் இருக்கு, A23ல எலமெண்ட்ஸ் இருக்கும், ஏ சாரி 3 1ல எலமெண்ட்ஸ் இருக்கும், சரிங்களா? 3 1 3 2ல எலமெண்ட்ஸ் இருக்கும். ஆனா இந்த இடத்துல எல்லாம் ஜீரோஸ் இருக்கும், வேல்யூஸ். இங்க ஜீரோ, இங்க ஜீரோ, இங்க ஜீரோ. அப்ப லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்ல மட்டும், லோயர் பகுதியில மட்டும், இந்த ட்ரையாங்கலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட்ஸ் நம்ம என்ன சொல்றோம்? லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்றோம், சரிங்களா? லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இந்த இடத்துல ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும்தான். என்னன்னா கிரேட்டர் த லெஸரா மாத்துறோம், சரிங்களா? லெஸர் தென் அந்த வேல்யூஸ் இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி மாறும். இதுதான் வந்து லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா? அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ்ல சில டைப்ஸ் இருக்கு. உம் என்னன்னா நிலோபொட்டன்ட் அப்படின்னு ஒரு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இடம்பட்டன்ட் அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. இதுக்கு எல்லாமே வந்து சில கிரிட்டீரியாஸ் இருக்கு. அது எப்படி வந்து நிலோபட்டன்ட், அது எப்படி வந்து இடம்பொட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படிங்கிறது வந்து இருக்கு.
ஆக்சுவலி இது வந்து என்னதுன்னா பீரியாடிக் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு கீழே வரக்கூடியது ஒரு விஷயம் சரிங்களா. பீரியாடிக் மேட்ரிக்ஸ், இடம்பெட்டன் மேட்ரிக்ஸ், நிலோபண்டன்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமான மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் பீரியாடிக் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். பீரியாடிக் பீரியாடிக் மேட்ரிக்ஸ்ங்கிறது வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஆக்சுவலி நம்ம இங்க எல்லாமே மோஸ்ட்லி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் விச் ஹேவ் ஏ பவர் கே பிளஸ் ஒன் சரிங்களா. எனி வேல்யூஸ் சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேட்ரிக்ஸ் அதனுடைய ஒரு கான்ஸ்டன்ட் டைம்ஸ் ஒன்னோட கூட்டி வரக்கூடிய ரிசல்ட் வந்து ஏவே கிடைக்குதுன்னா அந்த மேட்ரிக்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீரியட் மேட்ரிக்ஸ் இல்ல பீரியாடிக் மேட்ரிக்ஸ்னு பேரு சரிங்களா. ஸோ இப்போ பீரியாடிக் மேட்ரிக்ஸ்ல இந்த கேவினுடைய வேல்யூ எனிதிங் இருக்கலாம். கே இஸ் இன்டீஜர் வேல்யூஸ். கே ஒன்னு இருக்குன்னா என்ன, ரெண்டு இருக்குன்னா என்ன, மூணு இருக்குன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஒரு ஒரு மேட்ரிக்ஸையும் நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய மேட்ரிக்ஸை நம்ம என்ன சொல்றோம்னா பீரியாடிக் மேட்ரிக்ஸ்னு சொல்றோம். மேட்ரிக்ஸ், அது மேட்ரிக்ஸ்ங்கிறத விட ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஏ ஃபார் விச் ஏ கே பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏ. இதுல வந்து கே இஸ் அ பாசிட்டிவ் இன்டீஜர். கே வந்து பாசிட்டிவ் இன்டீஜரா எடுத்துக்கிறோம். தென் அந்த மேட்ரிக்ஸை வந்து பீரியாடிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஓகே இது சொல்லியாச்சு. சரி இந்த மேட்ரிக்ஸையே நம்ம வந்து இப்போ எப்படி என்னென்ன மாத்துறோம் அப்படிங்கறத பாருங்க. இந்த மேட்ரிக்ஸே இந்த கே பிளஸ் ஒன்னு, கே பிளஸ் ஒன்னுல வந்து கேவினுடைய வேல்யூ ஒன்னு சரிங்களா. அந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இடம் பொட்டன் மேட்ரிக்ஸ்னு சொல்றோம். சாரி இங்க எழுதுறேன். இடம் பொட்டன் மேட்ரிக்ஸ். இடம் பொட்டன் மேட்ரிக்ஸ்னா கேஸ் ஈக்குவல் டு ஒன்னு சரிங்களா. கேஸ் ஈக்குவல் டு ஒன்னுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ்ல கேஸ் ஈக்குவல் டு ஒன்னுனா வந்து என்ன ஆகுது, ஏ பவர் கே பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு இருக்கிறதுல இந்த கேவினுடைய வேல்யூ ஒன்னு வந்துச்சுன்னா இது என்ன ஆகும், ஒன் பிளஸ் ஒன் ஆயிடும். அப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ வந்து இந்த மாதிரி மாறும். அப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட்ஸ் கிடைச்சிச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸுக்கு பேர் என்னன்னா இடம் பொட்டன் மேட்ரிக்ஸ். ஏ ஸ்கொயர்னோட வேல்யூ சாரி ஏ ஸ்கொயரோட வேல்யூ வந்து ஏவே கிடைச்சிச்சுன்னா ஏ ஸ்கொயரோட வேல்யூ ஏவே கிடைச்சிச்சு அப்படின்னா திரும்பவும் அதே தான். ஏ ஸ்கொயர் ரெண்டு முறை நீங்க பண்ணாலும் ஏவே கிடைச்சிச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸுக்கு பேரு இடம் பொட்டன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேரு சரிங்களா. சரி இன்னொரு மேட்ரிக்ஸ் இருக்கு. என்னன்னா ஏ ஸ்கொயரோட வேல்யூ இது இடம் பொட்டன் மேட்ரிக்ஸ்னு சொல்லாச்சு. இன்வாலிட்டரி மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்வாலிட்டரி மேட்ரிக்ஸ்ங்கிறது வந்து என்னன்னா கே ஈக்குவல் டு ஒன்னு தான். ஆனா பட் ரிசல்ட் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐ கிடைக்கும். ஏ ஸ்கொயரோட வேல்யூ ஐ கிடைச்சிச்சுன்னா அதாவது ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடைச்சிச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன சொல்றோம்னா இன்வாலிட்டரி மேட்ரிக்ஸ்னு சொல்றோம் சரிங்களா. இன்வாலிட்டரி மேட்ரிக்ஸ். ஸோ இன்னொரு விஷயம் நிலோ பட்டன் மேட்ரிக்ஸ்ங்கிறது வந்து என்னதுன்னா இந்த ஏவினுடைய பவர்ல எந்த வேல்யூ இருந்தாலும் சரிங்களா. நிலோ பொட்டன் நிலோபொட்டன் மேட்ரிக்ஸ்ங்கிறது வந்து ஏ பவர் பி எனி வேல்யூ சரிங்களா. ஏ பவர் பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஜீரோ கிடைச்சிச்சு அப்படின்னா ஜீரோ மேட்ரிக்ஸ்னா நல் மேட்ரிக்ஸ். ஆக்சுவலி நல் மேட்ரிக்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு பேரு நில்லோ பொட்டன் மேட்ரிக்ஸ். அதாவது நல் 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 கிடைக்குது, நல் வேல்யூஸ் கிடைக்கணும், ஜீரோ கிடைக்கணும், ஜீரோ மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். அந்த மாதிரி மேட்ரிக்ஸை நம்ம என்ன சொல்றோம், நில்லோ பொட்டன் மேட்ரிக்ஸ்னு சொல்றோம் சரிங்களா. ஓகேங்க. ஸோ இப்போ இதுல சில சில கிரிட்டீரியாஸ் இருக்கு சரிங்களா. இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. நம்ம இதை வந்து ஒவ்வொன்றா
ப்ராப்ளம்ஸ் பார்க்கும் பொழுது நம்ம வந்து ஒவ்வொன்றையும் ப்ரூவ் பண்ணுவோம். இடம்பொட்டன் மேட்ரிக்ஸ் எப்படி வரும், நிலோபொட்டன் மேட்ரிக்ஸ் எப்படி வரும், இன்வாலிட்டரி மேட்ரிக்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு பீரியாடிக் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள இவ்வளோ கிளாஸஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏ பவர் கே பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏனா அது பீரியாடிக் மேட்ரிக்ஸ். சரிங்களா? அந்த கேவினுடைய வேல்யூ எனிதிங் இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். அதனுடைய வேல்யூ ஏ இருக்குன்னா அது பீரியாடிக் மேட்ரிக்ஸ். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க வந்து கேவினுடைய வேல்யூ ஒன்னு கிடைச்சிச்சு. ஒன்னு கிடைச்சிட்டு ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ தான் கிடைச்சிருக்கு. அப்போ இதுல இருக்கக்கூடியதும் இதுவும் ஒண்ணுதான் ஆக்சுவலி, இல்லையா? ஏன்னா கேக்கு ஒண்ணு போட்டு பண்ணும் பொழுது நமக்கு இடம்பொட்டன் மேட்ரிக்ஸ் கிடைக்குது. இதுல ஒண்ணு ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா பீரியாடிக் மேட்ரிக்ஸும் இடம்பொட்டன் மேட்ரிக்ஸ் கிடையாது. ஆனா இடம்பொட்டன் மேட்ரிக்ஸ் ஆர் பீரியாடிக் மேட்ரிக்ஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயம் கேட்பாங்க. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இடம்பொட்டன் மேட்ரிக்ஸ்ங்கிறது வந்து ஒரு ஸ்கொயர், அதாவது எனி வேல்யூஸ் விச் ஹேவ் அ பவர்ஸ். சரிங்களா? ஒரு மல்டிபிள் பவர்ஸ் இருக்கு. இது இங்க டூன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த டூங்கிற மல்டிபிள் பவர்ஸ்ல இருக்கக்கூடியது நமக்கு ரிசல்ட் வந்து என்ன கிடைக்குதுன்னா ஏங்கிற ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது. அதனால இந்த இடம்பொட்டன் மேட்ரிக்ஸ்னு சொல்றோம். அப்ப இடம்பொட்டன் மேட்ரிக்ஸ் ஒரு பீரியாடிக் மேட்ரிக்ஸ். நல்லா கவனிக்கணும். இடம்பொட்டன் மேட்ரிக்ஸ் ஒரு பீரியாடிக் மேட்ரிக்ஸ். ஆனா எல்லா பீரியாடிக் மேட்ரிக்ஸும் நாட் இடம்பொட்டன் மேட்ரிக்ஸ். இந்த விஷயம் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சோ இது தெரிஞ்சுக்கிட்டா போதும் நமக்கு. ஓகேங்க. இப்போ வந்து நம்ம பேசிக்ஸா எத்தனை டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தாச்சு. இந்த மேட்ரிக்ஸ் டைப்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ மேட்ரிக்ஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து மேட்ரிக்ஸ்ல ஆப்ரேஷன்ஸ் பண்ண போறோம். என்னென்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்? ஸோ அடிஷன் ஆப்ரேஷன், டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்போஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, காஞ்சுகேட் எப்படி கண்டுபிடிக்கிறது, டிரான்ஸ்போஸ் காஞ்சுகேட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை அடுத்தடுத்த இதுல பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்ங்கிறது வந்து இப்போ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n கிராஸ் mங்கிறது வந்து m கிராஸ் n ல இருந்து நம்ம எடுத்தோம்னா அதுக்கு பேரு டிரான்ஸ்போஸ். இன்டர்சேஞ்சிங் த ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்றோம்னா டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது வந்து சிம்பிளி நம்ம சொல்ல போனோம்னா இன்டர்சேஞ்சிங் ரோஸ் அண்ட் காலம். அவ்வளவுதான். வேற எதுவுமே பேசக்கூடாதுங்க. இந்த ரெண்டே விஷயம் தான். டிரான்ஸ்போஸ்ங்கிறது அதுதான், இன்டர்சேஞ்சிங் த ரோஸ் அண்ட் காலம். இந்த டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸை ஏ பவர் டின்னு சில நேரத்துல குறிப்பாங்க. ஏ பவர் சில புக்ல வந்து என்ன பண்றாங்கன்னா ஏ மேல வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போடுறாங்க. சில புக்ல இந்த மாதிரி போடுறாங்க. ஸோ எப்படினாலும் நம்ம வந்து மோஸ்ட்லி டிஏ போட்டு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நமக்கு அதாவது நிறைய மிஸ்டேக் பண்ணாத இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடியது இந்த டி தான். சரிங்களா? ஸோ அதனால நம்ம அப்படி எடுத்துக்கிறது தான் பெட்டர். ஸோ இன்டர்சேஞ்சிங் த ரோஸ் அண்ட் காலம்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு எனி மேட்ரிக்ஸ். இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, என்கிட்ட ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, ஏங்கிற மேட்ரிக்ஸ். ஸோ நம்பர்ஸ்ல போடுறேன், அது ஈஸியா அப்பதான் புரியும். 1 2 3 4 5 6 இருக்கா?
ஸோ இப்போ இதுல நமக்கு தெரிஞ்சிருச்சு டூ, அதாவது டூ ரோஸ், டூ காலம் த்ரீ ரோஸ் இருக்கு சரிங்களா. த்ரீ ரோஸ் அண்ட் டூ காலம்ஸ் இருக்கு. இப்போ வந்து நம்ம எம் கிராஸ் என்னன்னு எழுதணும்னா இந்த இடத்துல நம்ம என்ன எழுதுவோம்? எம் கிராஸ் என். எம் கிராஸ் என்னன்னா எம் கிராஸ் என். எம்ங்கிறது வந்து என்னதுங்க? இங்க மூணு இருக்கு சரிங்க, சாரி ரெண்டு இருக்கு. என் வந்து டூ. அப்போ n, இந்த பக்கம் போறது ஒன்று, இங்க வருது ஒன்று. ஸோ இப்போ டூ இன்டூ த்ரீ, டூ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸு. நம்ம இதை டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா என்ன பண்றோம்? நம்பர் ஆஃப் ரோஸையும் நம்பர் ஆஃப் காலத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்றோம். இன்டர்சேஞ்ச் பண்ணா என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க. சி இங்க இருக்கக்கூடிய ஒன்னு இங்க எழுதுறேன், ரெண்டை கீழே எழுதுறேன், மூணை இங்க எழுதணும். அதே மாதிரி நாலு, அஞ்சு, ஆறு இப்படி எழுதணும். கரெக்ட்டுங்களா? இதுதான் வந்து என்னதுன்னா டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது. சி இங்க இருக்கக்கூடிய இந்த ரோலர், இந்த ரே இந்த 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 பகுதியில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து இப்படி எழுதணும். அவ்வளவுதான். இப்படி இருக்கிறத எடுத்து அடுத்து இப்படி எழுதணும். ஸோ அடுத்து இருந்துச்சுன்னா இதை எடுத்து இங்க எழுதணும். அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி வந்து இன்டர்சேஞ்சிங் த ரோஸ் அண்ட் காலம்ஸ், இதுக்கு பேரு ஏ டிரான்ஸ்போஸ், டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்னு பேரு. அப்போ வந்து இது என்னதுன்னா ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு எழுதலாமா? இதை ஏ பவர் டின்னு எழுதலாம். இது ஏ பவர் டி. இது ஏனா இது ஏ பவர் டி. அப்போ என்ன ஆகும்? இது த்ரீ கிராஸ் டூ ஆயிடும். கரெக்டுங்களா? த்ரீ கிராஸ் டூ ஆயிடும். ஸோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என், அந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்ன, அதாவது என் கிராஸ் எம், எம் கிராஸ் என்ல இருந்து எடுக்கிறது. மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர், சாரி, மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n கிராஸ் m என்னதுன்னா m கிராஸ் n வந்து அப்டைன்டு, அப்டைன் பண்றோம் நம்ம. அப்டைன்டு ஃப்ரம், அப்டைன்டு பை interchanging rows and columns of n m cross n matrix. ஸோ இந்த மாதிரியான ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து இந்த மாதிரியான ஒரு மேட்ரிக்ஸா மாத்துறதுக்கு பேரு டிரான்ஸ்போஸ் அப்படின்னு பேரு சரிங்களா. ஸோ இந்த டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்க்கு there are a lot of identities சரிங்களா. ஸோ இப்போ என்னென்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஐடென்டிட்டிஸ்ங்கிறத விட ப்ராப்பர்ட்டிஸ், இட் ஹேஸ் சம் ப்ராப்பர்ட்டிஸ். என்னென்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சி ஒரு டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் எடுத்து சரிங்களா. ஸோ பேசிக்கா நம்ம வந்து ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ், ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து எம் கிராஸ் என்ல இருக்கு. அந்த மேட்ரிக்ஸை எடுத்து டிரான்ஸ்போஸ் பண்ணும் பொழுது இட் கெட்ஸ் ஏ ஆஃப் டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்ங்கிறது வந்து என்னதுன்னா என் கிராஸ் எம்மா மாறிடுது. கரெக்டுங்களா? இதுதான் விஷயம். அப்போ ஏ வந்து என்னவா மாறுதுன்னா ஏ டிரான்ஸ்போஸா மாறுது. ஏ எம் கிராஸ் என்னங்கிறது வந்து ஏ டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏவினுடைய மேட்ரிக்ஸ்ல என் கிராஸ் எம்மா மாறுது. ஸோ இந்த விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இதுல பேசிக்கா சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த தான் சொல்றோம். ஸோ ஒரு முறை ஒரு விஷயத்த நிறைய முறை சொல்லும் பொழுதோ இல்லை ஒரு விஷயத்த நிறைய முறை கத்துக்கும் பொழுதோ நம்மளுடைய மைண்ட் வந்து அந்த அளவுக்கு அந்த அந்த கண்டென்ட்டை வேகமா வந்து கிராஸ் பண்ணி மைண்ட்ல வச்சுக்கும் சரிங்களா. ரிப்பீட்டட் ரீகால். ஸோ ஏ பவர் ஏ டிரான்ஸ்போஸ், இந்த ஏ டிரான்ஸ்போஸுக்கு திரும்பி ஒரு டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா, ஒரு தடவை டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு இன்னொரு தடவை டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா அதனுடைய ரிசல்ட் வந்து ஏவா கிடைக்கும். இது ஒரு ப்ராப்பர்ட்டி சரிங்களா, ஒரு ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி ஒரு கான்ஸ்டன்டோடைய ஒரு எனி கான்ஸ்டன்ட் வேல்யூ, இந்த எனி கான்ஸ்டன்ட் வேல்யூட ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்க்கு நீங்க டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு அதனுடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா. இந்த கான்ஸ்டன்ட் ஒன்ட் பி சேஞ்ச், பட் ஏ டிரான்ஸ்போஸ் ஆயிடும்.
சரிங்களா? ஸோ இந்த மொத்தமா இந்த டிரான்ஸ்போஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மொத்தமா டிரான்ஸ்போஸ் எடுக்கிறீங்கன்னா, ஏங்கிற அந்த மேட்ரிக்ஸ் மட்டும் டிரான்ஸ்போஸ் ஆயிட்டு அந்த கான்ஸ்டன்ட் வந்து வில் கெட் த, அது எந்தவித எஃபெக்டும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ மூணாவது விஷயம், ஏ பிளஸ் பி இது ரெண்டையும் கூட்டி டிரான்ஸ்போஸ் எடுக்கிறதும், ஏக்கும் பிக்கும் தனித்தனியா டிரான்ஸ்போஸ் எடுத்து கூட்டுறதும் சமமா இருக்கும். சரிங்களா? இது மூணாவது ப்ராப்பர்ட்டி. நாலாவது ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஏயையும் பியையும் மல்டிப்ளை பண்ணி டிரான்ஸ்போஸ் எடுக்கிறதும், அது இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், பி டிரான்ஸ்போஸ் அண்ட் ஏ டிரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ரிவர்சல் லா அப்ளிகபிள், இந்த இடத்துல வந்து ரிவர்சல் லா அப்ளிகபிள், ரிவர்சல் லா அப்ளிகபிள்னு பேரு. அப்ளிகபிள். இந்த இடத்துல ஏன் இந்த ரிவர்சல் லா அப்ளிகபிள்னு போடுறேன்னா, இங்க கவனிங்க. ஏ பி டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டேன். இது மொத்த ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணி அப்புறம் டிரான்ஸ்போஸ் எடுக்கிறது, ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணி டிரான்ஸ்போஸ் எடுக்கிறதும், ஏ டிரான்ஸ்போஸ் பி. இப்போ இந்த இடத்துலயே வந்து ஏ பிக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு அதை வந்து ஏக்கும் பிக்கும் தனித்தனியா டிரான்ஸ்போஸ் எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, அதாவது இப்படி ஏ பி இப்படி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது தப்பான ரிசல்ட்டா இருக்கும். ரிசல்ட் கரெக்டா வராது, ஈக்குவல் வராது. இப்படி பண்ணணும். பி முன்னால டிரான்ஸ்போஸ், அதுக்கப்புறம் ஏ பின்னால டிரான்ஸ்போஸ். இந்த இந்த விஷயம் இருக்கணும். அப்பதான் இது ரிவர்சல் லான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருந்தாதான் இது வந்து அக்செப்டபிளா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த டிரான்ஸ்போஸ் எலமெண்ட்ஸ் இட் மே பி ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ், அதை பத்தி ஒரே பண்ண வேணாம். இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? ஸோ இப்போ இதுல என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஹ், இந்த இந்த லேம்டாவையும் வந்து இதுல ரொம்ப முக்கியம், இன்னும் கேர்ஃபுல்லாவும் சொல்லணும் இது இல்லையா? இந்த லேம்டா வந்து எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் வேல்யூயா இருக்கலாம், எனி ஸ்கேலார். சரிங்களா? லேம்டா இஸ் எனி ஸ்கேலார், எனி ஸ்கேலார் வேல்யூவா இருக்கலாம். அது ரியல் வேல்யூவா இருக்கலாம், ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கலாம், அதை பத்தி கவலையே கிடையாது. சரிங்களா? ஒண்ணு. இது வந்து என்னதுன்னா, இந்த மூணாவது ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஏயும் பியும் கன்ஃபார்மல் ஃபார் அடிஷன் அப்படிங்கறத சொல்லுது. சரிங்களா? இது வந்து கன்ஃபார்மபிள் ஆஃப் அடிஷன், அடிஷன் சொல்லுது. சி இந்த லா வந்து கன்ஃபார்மபிள், கன்ஃபார்மபிள் ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்னா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக்கான விஷயம். இது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ், டிரான்ஸ்போஸ் எடுக்கிறதுக்கான பேசிக் விஷயம். சரி, அதுக்கப்புறம் காஞ்சுகேட்னா என்ன, அப்புறம் டிரான்ஸ்போஸ் காஞ்சுகேட்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு போகலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கே போக போறோம். ஸோ இப்போ நம்ம டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. காஞ்சுகேட் ஆஃப் மேட்ரிக்ஸ், கான்ஜுகேட் ஆஃப் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம எப்படி யூஸ்வலி வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, இட் ஹேஸ் அ கான்ஜுகேட் எலமெண்ட்ஸ். அதாவது ஒரு ஒரு எனி மேட்ரிக்ஸ் ஹேவிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு அப்படின்னா, தென் த மேட்ரிக்ஸ் அப்டைன்ட், அந்த 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 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல வந்து அதனுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருக்கக்கூடிய சைன் வந்து சேஞ்சஸ் ஆகும். சரிங்களா? அதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் மேட்ரிக்ஸ் சொல்றோம். கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்.
இதுதான் கான்ஜுகேட் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ஏ ஸ்டார்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏ ஸ்டார் இந்த என்ன பண்றோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ பேசிக்கா ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். ஏங்கிற மேட்ரிக்ஸ். இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டு அதை எப்படி கான்ஜுகேட்டா மாத்துறது அப்படின்னு பார்த்துக்கலாம். 1 + 2i இன்டு 2i இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. 3 5i 2 - 3i இப்படி மேட்ரிக்ஸ் இருக்கு. சரிங்களா? இந்த மேட்ரிக்ஸை நான் எடுத்து அதுக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். 1 - 2i 2 - i 3 - 5i 2 + 3i. Replacing its each element by its complex conjugate. காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்னா என்ன அர்த்தம்னா எங்கெல்லாம் ஐ இருக்கோ அதுக்கு முன்னால மைனஸ் சைனை போடுங்க. அவ்வளவுதான் சிம்பிளா. வேற எதுவும் வேணாம். காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்னா என்ன அர்த்தம்னா எந்த இடத்துலலாம் வந்து ஐ அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கோ அதுக்கு முன்னால எல்லா இடத்துலயும் என்ன இருக்கும்? மைனஸ் சைன் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். அந்த மாதிரி ஆயிருக்கிறதுக்கு பேரு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் அப்படின்னு பேரு. சரிங்களா? ஸோ அப்போ இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து பிளஸ் இருக்கு. அதே இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டா மாறும்போது மைனஸா மாறிடுச்சு. இந்த இடத்துலயும் பிளஸ் தான் இருக்கு. காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டா மாறும்பொழுது மைனஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பிளஸ் தான் இருக்கு. இங்க காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆயிடும்போது மைனஸ் ஆயிடுச்சு. கரெக்டா? அதே மாதிரி இந்த இடத்துல 2 - 3i இருக்கு. இங்க 2 + 3i இருக்கு. அப்ப காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் அப்படிங்கிறது இதுதான். காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ங்கிறது வந்து அப்படியே சைன்ல சேஞ்சஸ் மட்டும் நடக்கும். எதோட சைன்ல? அந்த ஐ இருக்கிற இடத்துல மட்டும்தான். மத்தபடி இங்க பாருங்க, ரெண்டுல எந்த மாற்றமும் ஏற்படல பாருங்க. இந்த மாதிரி ரியல் நம்பர்ஸ்ல எந்த மாற்றமும் ஏற்படாது. ரியல் நம்பர்ஸ்ல எந்த வித மாற்றமும் ஏற்படாது. ஒன்லி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல மட்டும்தான் மாற்றம் ஏற்படும். ஸோ இதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. என்னென்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ த காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். திரும்ப வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்துட்டு ஒரு எலமெண்ட்ஸ்க்கு திரும்பி இன்னொரு முறை காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னா திரும்ப ஏங்கிற எலமெண்டே வந்துடும். இது ஃபர்ஸ்ட். சரிங்களா? அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் வந்து கன்ஃபார்மபிள் ஆஃப் அடிஷன். அதுவும் நடக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா A + B ஏயும் பியையும் கூட்டி அதுக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கிற ரிசல்ட்டும் ஏக்கு தனியா காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்து கூட்டி பிளஸ் பிக்கு தனியா காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்து நீங்க வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா அதுவும் சமம் தான். சரிங்களா? கன்ஃபார்மபிள் ஆஃப் அடிஷன்ஸ் அதுவும் நடக்கும் இதுல. சரிங்களா? ஏ அண்ட் பி ஆர் கன்ஃபார்மபிள் அப்படின்னு சொல்லலாம். அடிஷன்ஸ்க்கு அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுல இன்னொரு விஷயம் லாம்டா ஏ இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லாம்டா ஏக்கு வந்து நீங்க காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கிறீங்க. லாம்டா ஏக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னா லாம்டாவிலையும் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் வந்துடும். ஏவிலையும் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் வந்துடும். சரிங்களா? அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே டிரான்ஸ்போஸ்ல இந்த இடத்துல கான்ஜுகேட் போட்டிருக்க மாட்டோம். வெறும் லாம்டா வேல்யூ அப்படியே எடுத்து போட்டிருப்போம். ஆனா இந்த இடத்துல வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ல என்ன பண்ணும்? அந்த அந்த சைன் வந்து டெஃபினட்டா மாறும். சரிங்களா? டெஃபினட்டா மாறும். ஸோ ஏன்னா லேம்டா கேன் பி ரியல் நம்பரா இருக்கலாம் இல்ல காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கலாம். அப்போ ரியல் நம்பரா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்தா நம்ம மைனஸ் போட்டு தானே ஆகணும். அதுக்காக நம்ம வந்து இந்த இந்த இடத்துல அந்த இதை யூஸ் பண்றோம். புரியுதுங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஃபோர்த் விஷயம். ஃபோர்த் விஷயம் என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷன்ஸ். ஏயையும் பியையும் நீங்க காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸ் மல்டிப்ளை பண்ணி காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கிறதுக்கும் ஏயும் தனியா பிய தனியா இப்படி வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கிறதும் சமமா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இங்க ரிவர்சபிள் லா வந்து இங்க அப்ளிகபிளே பண்ணல நம்ம. இங்க வந்து என்னதுங்க, நம்ம ரிவர்சபிள் லா இஸ் நாட் அப்ளிகபிள். நோ ரிவர்சபிள் லா. நல்லா கவனிச்சுக்கணும் இந்த இடத்துல. காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கிற இடத்துல நோ ரிவர்சல் லா அப்ளிகபிள்.
இதை கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? இதுலயும் அதே 4 ப்ராப்பர்ட்டிஸ் தான் முடிஞ்சுச்சு. ஸோ இதோட அடுத்து அடுத்த லெவல் போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம டிரான்ஸ்போஸ தனியா பார்த்தோம். காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ட தனியா பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, காம்ப்ளெக்ஸ் டிரான்ஸ்போஸ், கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க போறோம். சரிங்களா? கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ். இது 2யும் சேர்த்து வரும்பொழுது என்ன நடக்குது? கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ். ஸோ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ்ங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். இந்த கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ்ங்கிற மேட்ரிக்ஸை நம்ம எப்படின்னா ஏ டேக்கர். சரிங்களா? ஏ பவர்ல பிளஸ் அப்படி போட்டீங்கன்னா கான்ஜுகேட். ஏ டேக்கர்னு சொல்லுவாங்க இது ஆக்சுவலி. ஏ டேக்கர். ரீட் அஸ் ஏ டேக்கர் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணுவோம். இதனுடைய அர்த்தம் என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சு அதுக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் கண்டுபிடிச்சீங்கன்னா, டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சு அதுக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் கண்டுபிடிச்சீங்கன்னா, அதுதான் இந்த ஏ டேக்கருங்கிறது. கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியும் சொல்லலாம். இல்லைன்னா ஒரு மேட்ரிக்ஸுக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம் அப்படின்னாவும் இதே ரிசல்ட் தான். ஏ டேக்கர் தான். புரியுதுங்களா? எப்படி வேணாலும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு அப்புறம் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்தாலும் ஏ டேக்கர் தான். ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்துட்டு டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் அது ஏ டேக்கர் தான். ஸோ இதுக்கு பேர் தான் கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் இல்ல டிரான்ஸ்போஸ்ட் கான்ஜுகேட் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்போஸ் கான்ஜுகேட் இல்ல கான்ஜுகேட் ஆஃப் டிரான்ஸ்போஸ்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்குவோம். ஏங்கிற மேட்ரிக்ஸ் 1 பிளஸ் 2i 5i 2 பிளஸ் 9i 5 மைனஸ் i 0 5i 1. இங்க 1 போடும். 1 3 5 மைனஸ் 3i. சி இது வந்து ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு தெரியும். சரிங்களா? இப்போ ஏ மேட்ரிக்ஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்றோம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்குவோம். ஏ ஏங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போஸ் எடுத்துடலாம். டிரான்ஸ்போஸ் எடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு கான்ஜுகேட் எடுக்கலாம். சரிங்களா? இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் எழுதுவோம். ஏ டிரான்ஸ்போஸ் எழுதுனா என்ன வரும்? ஏ டிரான்ஸ்போஸ் 1 பிளஸ் 2i 5i 2 பிளஸ் 9i. அதே மாதிரி 5 மைனஸ் i 0 5i 1. இங்க பாருங்க, நல்லா பாருங்க. இப்படி இருக்கிறத இங்க எடுத்துட்டு வந்து இப்படி எழுதுறேன். இப்படி இருக்கிறத இப்படி எழுதியிருக்கேன். இப்படி இருக்கிறத இப்படி எழுத போறேன். இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்போஸ். ஏன்னா சிலருக்கு புரியாம புரியாம இருக்கும். அதுக்காக தான் எல்லாரும் தவறா நினைக்க வேண்டாம். என்ன இது ரொம்ப சின்ன விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காருன்னு. ஸோ இப்போ ஏ டிரான்ஸ்போஸ், இந்த ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு நம்ம திருப்பி எழுதுவோங்க. இந்த ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஏ டிரான்ஸ்போஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும்? காஞ்சுகேட் எடுக்கணும். காஞ்சுகேட் எடுத்தீங்கன்னா தான் அது வந்து என்னது ஏ டிரான்ஸ்போஸ் காஞ்சுகேட் அப்படின்னு வந்துடும். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் காஞ்சுகேட் நம்ம எடுத்துட்டு வந்து இப்ப பாருங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா என்னென்ன சேஞ்சஸ் பண்றோனோ அது எல்லாத்தையுமே நான் வந்து வேற கலர்ல பென்ல எழுதிடுறேன். நான் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ரெட் கலர்ல எழுதுவோம். அப்பதான் நல்லா தெரியும். இது ரெட். 1 மைனஸ் இந்த 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 இதுக்கு முன்னால ஒரு மைனஸ் சைன் போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒரு மைனஸ் சைனு. இங்க ஏற்கனவே ஓகே. இந்த இடத்துல பிளஸ் இருக்கு, அதனால பிளஸ் ஐன்னு எழுதலாம். இந்த இடத்துலயும் வந்து மைனஸ் போட்டுக்கலாம். இந்த இடத்துலயும் பிளஸ்ஸா மாத்திக்கலாம். கரெக்ட்டுங்களா?
இப்ப பாருங்களேன், இது இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டேன். டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்ச அதே மேட்ரிக்ஸ்க்கு நான் என்ன பண்றேன், காஞ்சுகேட், அதாவது சைன் எல்லாம் மாத்துறேன். ஐக்கு முன்னால இருக்கக்கூடிய சைன் எல்லாம் மாத்துறேன். ஐக்கு முன்னால இருக்கக்கூடிய சைன் எல்லாம் எல்லாத்துலயுமே மாத்திட்டேன். இந்த 4 5 இடத்துல இருக்கு. இந்த எல்லா இடத்துலயும் 6 இடத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சைன் மாத்திட்டேன். ஸோ இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்போஸ் காஞ்சுகேட், இல்ல காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கும் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ரெண்டுமே ஒண்ணுதான். காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாலும் டிரான்ஸ்போஸ் காஞ்சுகேட் கண்டுபிடிச்சாலும் ஒண்ணுதான். இதுக்கும் அதே மாதிரியான சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ த ப்ராப்பர்ட்டிஸ், ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எப்போதுமே அந்த ஒண்ணுதான். ஸோ ஏ டேக்கர் எடுத்துட்டு அதுக்கு திரும்பவும் டேக்கர் எடுத்தீங்கன்னா அதனுடைய ரிசல்ட் ஏவா தான் கிடைக்கும். சரிங்களா? ரெண்டாவது விஷயம், இது வந்து சேம் தாங்க, எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி சேமா தான் வரும். ஏ டேகர் அன் டேகர் எடுத்தீங்கன்னா ஏ தான் வரும். அதே மாதிரி ஏ டிரான்ஸ்போஸ் கான்ஜுகேட் இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கங்க. ஏன் அதே மாதிரி வரும்னா, அந்த இடத்துல ஸ்டார் போட்டாலும் அதே ரிசல்ட் தான், இந்த இடத்துல வெறும் டி போட்டாலும் அதே ரிசல்ட் தான், ஏ தான் வரும். அதனால இதை பத்தி ஒரே பண்ண வேணாம். அந்த ஃபர்ஸ்ட் இதை பத்தி கவலையே பட வேணாம். மத்த மூணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? மத்த மூணுலயும் இந்த அடிஷனை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். அடிஷன்லயும் சேமா தான் வரும். ஏ பிளஸ் பி, அதுக்கு டிரான்ஸ்போஸ் கான்ஜுகேட் எடுக்கிறோம் அப்படின்னா, ஏ டேக்கர் எடுக்கிறோம் அப்படின்னா ஏ டேக்கர் பிளஸ் பி டேக்கர், இது சேம் ரிசல்ட் தான் வரும். அதே மாதிரி மூணாவது ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா, லேம்டா ஏ ஸ்டார் எடுக்கணும். சரிங்களா? லேம்டா ஏ ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு லேம்டா ஸ்டார் ஏ டேக்கர். சாரி, இடத்துல ஸ்டார் போடக்கூடாது, டேக்கர் போடணும். ம், டேக்கர். டேக்கர்னா கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ். ஸோ அதுக்குள்ள டிரான்ஸ்போஸ் இருக்கு, காஞ்சுகேட் ரெண்டும் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா ஏபி, ஏபி பண்ணும் பொழுது, ஏபி டேக்கர் பண்ணும் பொழுது இஸ் ஈக்குவல் டு பி டேக்கர் இன்டு ஏ டேக்கர். இங்க வந்து ரிவர்சல் லா அப்ளிகபிள். இங்க வந்து ரிவர்சல் லா அப்ளிகபிள். கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல இப்படிதான் வரணும். பி ஃபர்ஸ்ட் வரணும், அப்படிதான் ஏ வரணும். காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் எடுக்கும் பொழுது நீங்க மாத்தி போட்டீங்கன்னா சிக்கல் தான். சரிங்களா? ஸோ இந்த விஷயம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் டிரான்ஸ்போஸ் அண்ட் டிரான்ஸ்போஸ் காஞ்சுகேட். அதுக்கப்புறம் இது பண்றது. ஸோ அடுத்த கிளாஸஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, உம், அது எப்படி ஷார்ட்கட் மெத்தட்ல போடுறது, அடிஷன் எப்படி பண்றது, சப்ராக்ஷன்ஸ் எப்படி பண்றது, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், இந்த மாதிரி அதனுடைய எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கிளாஸ்ல ஏதாவது நீங்க டவுட் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க்.